ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஜூன் 4. அனைவரையும் அழைத்து எதை புரிய வைக்க வேண்டும்? தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து பிறகு எல்லையில்லாத பகவான் வந்து விட்டார் என்பதை புரிய வைக்க வேண்டும். புண்ணிய ஆத்மா ஆவதற்கு எதை செய்யக்கூடாது? எந்த பாவமும் செய்யக்கூடாது. வயிற்றுக்காக பொய் பேசக்கூடாது. ஆங்காங்கே சிதறி இருக்கும் சிநேகத்தை ஒரு சிவ பகவானிடம் செலுத்தினால் கிடைக்கும் பலன் என்ன? அனைத்து விதமான உழைப்பிலிருந்தும் விடுபடும் பலன் கிடைக்கும். உலகில் மனிதர்கள் 3 நிமிடம் மௌனமாக இருந்தால் அமைதி கிடைத்து விடுமா? அமைதியின் வரத்தை அளிக்கக்கூடிய ஈஸ்வரனை நினைவு செய்யாமல் கிடைக்காது. உண்மையான சேவாதாரி எப்படி இருப்பார்? தானும் நிர்விக்னமாக இருந்து மற்றவர்களையும் நிர்விக்னமாக ஆக்குவார். மனிதர்களுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனிதர்கள் முக்திக்கு செல்ல பக்தி செய்கிறார்கள். ஞானிகள் ஜீவன் முக்திக்கு செல்ல ஞானம் கற்கிறார்கள். நீங்கள் 1/4 பாகம் சுகமும் 3/4 பாகமும் துக்கமும் அடைகிறீர்கள். சரியா தவறா? தவறு. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? நீங்கள் சுகதாமத்தை விட்டு வந்து 63 பிறவிகள் கடந்து விட்டன. அதனால் இந்த துக்கதாமத்தை மறந்து மீண்டும் செல்ல வேண்டும். ஓம் சாந்தி.